இனிமேல் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான். இதைத்தான் 2006 ட்ரை பண்ணாங்க. பட் அப்போ கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, கொடுக்கறதுக்கு மனசும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாகூர் அவர்கள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு தான் பிளான் பண்ணோம், கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணோம். 2006 இதுக்காக தான் மக்கள் வாக்களித்தாங்க. ஆனால் அப்போ கேட்குறதுக்கு தைரியம் இல்லை, கொடுக்கறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னா அப்போ இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு கொடுக்க மனசு கிடையாது, திமுக கொடுக்கல, அதனால் நாங்கள் அப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். கேட்குறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கேட்குறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த தேசிய கட்சிக்குமே அப்போ தைரியம் இல்லை அப்படின்றது இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ தைரியம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால், திமுக அந்த மாதிரி பலவீனமானதுனால காங்கிரஸ்க்கு இப்போ தைரியம் வந்துருச்சு. இல்லைன்னா கேட்டிருக்குமான்னு தெரில. ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கூட்டணி ஆட்சி வேணும், அதுதான் இந்தியாவுக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லும் போதும் திமுக முற்றிலுமாக மறுத்துருச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் செட் ஆகாது, திராவிட மாடலுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க எந்த தடவையுமே ஒருவேளை தனி மெஜாரிட்டி ஜெயிச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸுக்கு கூட்டணி ஆட்சிக்கெலாம் வாய்ப்பு கிடையாது, கூட்டணியாக இருந்திருக்கலாம், அவ்வளோதான். இப்போ அவங்க பலவீனமானதுனால தாவேக்கால ஏறி சவாரி பண்ணுறதுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு காங்கிரஸுக்கு கிடச்சிருச்சு. இனிமேல் தமிழ்நாட்டில் இதாண்டா மாடல் அப்படின்ற மாதிரி மாணிக்கம் தாகூர் அவர்கள் கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துல கருத்தை பதிவு பண்ணுறாரு. ஸோ இதற்கான அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2006 மக்கள் அதற்காகத்தான் வாக்களித்தாங்க, ஒரு கூட்டணி ஆட்சி வரணுங்கிறத. அதுக்கப்புறமும் கூட்டணிகள் வெற்றி பெற்றன. பட் ஆனால் அந்த கூட்டணி ஆட்சிங்கிறத அதற்கான கேட்குறதுக்கு தைரியம் இல்லாமல் போயிடுச்சு, கொடுக்கறதுக்கு மனசும் இல்லாமல் போயிடுச்சு. அதிபர் அரசு முறை கிடையாது, ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்மேட் ஆஃப் கவர்மெண்ட்டு. அதனால் நம்ம பொறுத்த மட்டும் இந்த முறை என்பது தமிழகத்தில் இனிமே வர்ற காலங்களில் இதே முறை தான் கையாளப்பட போகிறது. அதுக்கு அடுத்தது இப்போ ஊருக்குள்ளே பரபரப்பாக ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு பாஜகவில் தன்னை பயங்கரமாக ஈடுபடுத்தி கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலை ஜி அவர் டெல்லி பயணம் மட்டும் வந்திருக்கிறாரு. எல்லாம் ஊருக்குள்ளே என்ன பேச்சு போய்கிட்டு இருக்குன்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலேருந்து வெளியேறாருப்பா. அவர் வெளியேறிட்டு தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறார், அடிச்சு தும்சம் பண்ண போகிறார். இப்போ ஃபீல்டு யார் யாருக்கு அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், திமுகவில் இப்போ அடுத்த ஒரு தலைவராக முன்னிலைப்படுத்தப்படும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள். இவ்வளோதான், 3 பேருக்குள்ளே தான் சண்டை அப்படி இருக்க போகுது அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஸோ எது எப்படியோ இந்த அரசியல் பிரச்சனான செய்தியை காங்கிரஸ்லேருந்து நம்ம மாணிக்கம் தாகூர் பேசல அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்ன சார் இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் புதுசாக பார்ட்டி ஆரம்பிக்க போகிறாராமே அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமித்ஷாஜி பர்மிஷன் கொடுத்துட்டாரா, அவர் அலோவ் பண்ணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறார். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் புதுசாக பார்ட்டி ஆரம்பிக்க போகிறாருன்னா அவர் பாட்டுக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பிச்சி விட்டு நான் மக்களை பார்க்க போகிறேன்னு பேரணியாக கிளம்பி போயிருக்கலாம், கட்சி அறிவிச்சிருக்கலாமே. அது வீராதி வீரன் சூராதி சூரியன். அதை விட்டுவிட்டு அமித்ஷாஜி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வெளியே வர்றது என்ன புரியல எனக்கு. அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது அமித்ஷாஜி நினச்சா அவர் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம், அமித்ஷாஜி அலோவ் பண்ணுறாரான்னு முதல்ல பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு மாணிக்கம் தாகூர் அவர்கள். அமித்ஷா கையில் இருக்குது. அதிமுகவை எப்படி அமித்ஷா முடிச்சு வச்சாரோ அதே மாதிரி பாஜகவை என்ன பண்ணணுங்கிறது திரு அமித்ஷா அவர்கள் கையில் இருக்குது. அமித்ஷாவுக்கு பயந்தவர்கள் இருக்கின்ற அமித்ஷா உண்மையிலே சகோதரர் அண்ணாமலை நெஞ்ச நிமித்தி வீராதி வீரன் சூராதி சூரன் சொல்லியிருந்தா, நான் ரிசைன் பண்ணிட்டேன், ஒரு லெட்டர் அனுப்பிட்டு நான் பாத யாத்திரை போகிறேன், நான் கட்சி மக்கள்கிட்ட இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். போய் பெர்மிஷன் வாங்கிட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. பண்ணட்டும், அவர் விடுறாரான்னு பார்ப்போம். அமித்ஷா விட்டாருன்னா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தாவேகாவில் நிறைய இருக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தாவேகா ஆல்ரெடி இன்ஜின் ரிப்பேராக இருக்குது, அதை சரி பண்ணுறோம் நாங்கள், அதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு கேட்டுருக்குறாங்க. இது இன்ஜின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம நேரமும் கொடுக்கணும்ல, இன்ஜின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் அவங்கள நம்ம ஆட்சி கட்டியில் அமர வச்சுருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த டைமும் கொடுக்கணும்ல, இதுனா ப்ரூ காப்பி போடுற மாதிரி டப்புன்னு 2 நிமிஷத்தில் போடுறதா அப்படின்ற மாதிரி டைம் கொடுக்க சொல்லி வலியுறுத்தியிருக்காரு மாணிக்கம் தாகூர் அவர்கள். டைமுங்கிறது கவர்னன்ஸ்க்கு கொடுக்கலாம், திட்டங்கள் கொண்டு வரலாம். இப்போ 2500 கொடுக்கணும்னா பட்ஜெட்லாம் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கணும். இலவச பேருந்து பயணம் அதுக்கு ஒரு பிளானிங் வேணும், அப்புறமா கொடுக்கணும். சட்ட ஒழுங்கு கையில் போலீஸ் இருக்குது, சட்ட ஒழுங்கை சரி பண்ணுறதுக்கு டைம் கேட்டால் எப்படி? 6 மாதத்துக்கு சரி, 6 மாதத்துக்கு நடக்கிற கொலை
செத்து போகிறவங்களா செத்து போட்டோம், 6 மாதத்துக்கு அப்புறம் சாகாமல் நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அதைத்தான் இப்போ தாவேகா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சட்ட ஒழுங்கை முதல்ல ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக வைங்க அப்படின்னு பேசினுங்கிறாங்க. ஆனால் எல்லாரும் இப்போ வந்து தாவேகா சப்போர்ட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டைமை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரில. இதை பற்றி தான் பேசியிருக்காரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். ரொம்ப கவலையான விஷயம் இது. வந்து தாவேகா ஆட்சிக்கு வந்தோடனே தொடங்குச்சாங்கிறன்னு கேட்டிங்கன்னா தொடங்கலைன்னு சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு ஓடிக்கிட்டு இருந்த இன்ஜின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, இதில் பல பிரச்சனைகள் இருக்குது, இன்ஜின் ரிப்பேர் ஆகிருக்கு, அதை வந்து இன்ஜினை சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கேட்டார் திரு விஜய் அவர்கள். அவர்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இன்ஜினை ரிப்பேர் பண்ணுறதுக்கான டயத்தையும் கொடுக்கணும்ல. இன்ஸ்டண்ட்டாக காப்பி போடுறது கிடையாது, ப்ரூ காப்பி போடுறது கிடையாது. இது 2 நிமிஷத்தில் சரி பண்ணணும் அப்படின்னா அது சரி பண்ண முடியாது. இது என்னட்டா ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். கேள்வி கேட்கணும், அரசாங்கமும் பதில் சொல்லணும், அமைச்சர்களும் பதில் சொல்லணும், முதலமைச்சர்களுக்கும் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்காமல் இதற்கெல்லாம் விடை கிடைக்க போவதில்லை. சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை அவர்கள் மேற்கொள்ளணும்.